Master Q near 5 master. Queen to A5. Well, விளையாடுங்க சார். Q near 1. Master Q near 1. விளையாடுங்க சார். Rook into E8. விளையாடுங்க சார். Queen into E8. விளையாடுங்க சார். Queen into C7. விளையாடுங்க சார். Queen into L7. விளையாடுங்க சார். Queen into F2. விளையாடுங்க சார். Queen into F2. H2. Master Queen into H2. விளையாடுங்க சார். Master pawn E6. வேணாப்பா, அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. Q D5. யார் விளையாடுன்றது கவனமா பாருங்க. விளையாடுங்க சார். Master pawn E6. Queen to D5. Rook E7. எந்த யானை? Master RH7. RE7. RHE7. விளையாடுங்க சார். Queen G. Master Rook G8. Rook G8. Rook G8. சரி, விளையாடிடுங்க. சிறப்பாதான். Rook into G6. Rook into G5. விளையாடுங்க சிறப்பு. Master. RD6. RD6. RF6. RDF6 தா? RDF6. அத RDF6 சொன்னோம். டி ரேங்க்ல இருக்க யானை F6 போறதா? சரி, விளையாடிடுங்க சிறப்பு. Rook G8. அடுத்த நகர்வு அதுதான். ஆனா எனக்கு இன்னும் அந்த திரை காட்டப்படல. அந்த அதுக்கு இன்னும் போகல. முதல் நகர்வு சரியா ஆடிடுங்க. RDF6. இப்ப Rook G8 விளையாடுங்க சிறப்பு. உறுதியா தெரியுறத ஆடிட்டுனாலும் சந்தோஷம் தான். விளையாடிடுங்க. உறுதியா தெரியுறதெல்லாம் ஆடிடுங்க. சந்தேகம் இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. ஆடக்கூடாதா? தப்புடா. அந்த குதிரையை எடுத்துட்டு அந்த டிஃபெண்டர் ஆஃப் த ஸ்கொயர் அதை எடுத்துட்டு பரவாயில்ல, இனிமே சொல்லு. இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. சரின்னு நினைச்சு தப்பா ஆடிட்டு இருந்தா கஷ்டம். சொல்லு, ஆடாத சொல்லு. அடுத்த நகர்வு சரி, விளையாடுங்க. சரிதான். Rook D7. Rook C7. Rook D7. சரி, விளையாடிடுங்க. அடுத்த நகர்வு கேட்டேன் நான். E2.
Queen to E2. Rook into E2. விளையாடுங்க சிறப்பு. Knight 2. Bishop to C4. பிஷப் C4 விட இன்னும் ஒரு சிறப்பான தாக்குதல் இருங்க, யோசிக்கலாம். Knight to E7. நைட் டு E7 ஆடிடலாம். அதான் சிறப்பு. அதான் இருக்கிறதுலயே சிறப்பான தாக்குதல். அரசரை கட்டாயம் நகர்த்தி தான் ஆகணும். அவங்க வேற சதுரத்துக்கு நகர்த்தி தான் ஆகணும். அப்ப பேக் ரேங்க் மீட்டர் காரிடர் மீட்டர் எளிதா பண்ணிடலாம். பிஷப் செக்ல அவங்க யானையை வச்சு தடுக்க முடியும். அதனாலதான் அது வேண்டாம். விளையாடுங்க சிறப்பு. வேணாப்பா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Queen to B4 விளையாடுங்க சிறப்பு. அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான தகவல். ஒரு அப்சல்யூட் பின்னு, அதே நேரத்துல அந்த அரசிக்கும் அந்த குதிரைக்கும் அந்த மந்திரிக்கும் தாக்குதல் நடத்திடும். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிக்கும். ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. Queen C3. விளையாடுங்க சிறப்பு. அதுக்காக தான் அங்க ஆடணும் இல்லையா? ஆமா சார். Queen C. நைட் வெட்டிடணும். நைட் வெட்டிடணும். அவங்க ரூக்கு வெட்டிடணும். அவங்க பார்க்கலாம். இப்படி கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? ஓ, இந்த பொசிஷன் சொல்றீங்களா? ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாங்க. பானை வெட்டிடணும். பானை எதுக்கு வெட்டணும்? ஆனா நம்மளுக்கு என்ன நம்பி இல்லையே. இருங்க பாக்கலாம். பானை வெட்டணும். எதுக்கு சிப்பாய் எதுக்கு மாட்டணும்? அதனால ஒரு ஒரு நாம அவங்க சிப்பாய் எடுக்கிறோம். அவங்க என்ன ஆடுவாங்க அதுக்கு? அது 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 லேக்காக்கு அவங்க சொன்னாங்கல்ல, அதனால அவங்களுக்கு அவங்க தப்பா சொன்னா இல்லைன்னா அப்ப உங்களுக்கு இப்போ சொல்லலாம், நீங்க சொல்லலாம். வேற அதை விட சிறப்பான நகர்வா இருக்கு, யோசிக்கணும். அவ்வளவுதான். நாம அவங்க குதிரையை வெட்டுறோம். அவங்க நம்ம குதிரையை வெட்டினாலும் பரவாயில்ல. அடுத்த நகர்வு என்ன ஆடலான்னு சொல்லுங்க. HG5 அதுதான் நகர். அப்ப அவங்க நம்ம குதிரையை வெட்டினா பதிலுக்கு அவங்க மந்திரியும் நம்ம திரும்ப வெட்டிக்கலாம். சிறப்பு. அடுத்த நகர்.
எது ஹேக் ஆயிட்டு Rook B6. எந்த யானை? RB4 RB6. விளையாடுங்க. Rook R4 B6 சொல்லணும். 4th ரேங்க்ல இருக்கிற யானை 6th ரேங்க் போகுது. R4 B6. ஏன்னா ரெண்டு யானையுமே B ரேங்க்ல இருக்கிறதுனால RBன்னு சொல்ல முடியாது. R4 B6 சொல்லணும். அப்புறம் எப்படி